Hello guys, welcome back to Python series Tamil. Last video வந்து நம்ம எப்படி linear search பண்றதுன்னு பார்த்தோம். இந்த வீடியோல binary search எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். So binary searchங்கிறது ஒண்ணும் இல்ல. For example நமக்கு ஒரு sorted list, அதாவது பாத்தீங்கன்னா ஒரு அரேஞ்ச்மென்ட்ல நமக்கு ஏதாச்சும் ஒரு லிஸ்ட் இருக்கு. For example 1 2 3 4 5 6 அந்த மாதிரி சீக்வென்ஸ்ல நமக்கு ஒரு லிஸ்ட் இருக்கு. அதுல நம்ம ஒரு பர்టిక్యులர் வேல்யூ கண்டுபிடிக்கணும்னா நம்ம ஒரு binary search மெத்தட் யூஸ் பண்ணுவோம். இது நம்ம லீனியர் மெத்தட்ல வச்சு யூஸ் பண்ணலாம், பட் அது பாத்தீங்கன்னா ரொம்பவே லேட் ஆகும். அதனால நம்ம பைனரி சர்ச் யூஸ் பண்றோம். ஃபார் எக்ஸாம்பிள் இங்க பாத்தீங்கன்னா என்கிட்ட ஒரு இமேஜ் இருக்கு. ஸோ இந்த இமேஜ்ல பாத்தீங்கன்னா ஒரு லிஸ்ட் இருக்கு. ஸோ 1 to 10 அரேஞ்ச்மெண்ட் ஆர்டர்ல இருக்கு. ஸோ இதுல நம்ம எப்படி பைனரி சர்ச் இம்ப்ளிமெண்ட் பண்றது, அதாவது லீனியர் சர்ச் கூட கம்பேர் பண்ணும்போது நம்மளுக்கு பைனரி சர்ச் ரொம்பவே டிஃபர் ஆகும். இந்த கான்செப்ட் புரிஞ்சிட்டிங்கன்னா நீங்க ஃபியூச்சர்ல வர ப்ராப்ளம் சால்விங், இந்த ஒரு வேல்யூ ஃபெச் பண்றது, அந்த மாதிரி கான்செப்ட்ல இந்த பைனரி சர்ச் லீனியர் சர்ச்ல உங்களுக்கு கண்டிப்பா யூஸ் ஆகும். ஸோ ஓகே, பைனரி சர்ச் எந்த மாதிரி கான்செப்ட்ல ஒர்க் ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, இப்போ நம்மளுக்கு எல்லாமே லிஸ்ட் பாத்தீங்கன்னா ஒரு அரேஞ்ச்மெண்ட்ல இருக்கு. அதனால நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறோம்னா, லைன் பை கண்டுபிடிக்கணும் பதிலாக நம்ம ஒரு ஸ்டார்ட் வேல்யூ வச்சிரும், அண்ட் தென் ஒரு எண்ட் வேல்யூ வச்சிரும். அதுக்கு நடுவில் நம்ம ஒரு மிட் பாயிண்ட் கண்டுபிடிச்சிரும். ஸ்டார்ட் வேல்யூங்கிறது எதுவும் இல்லை, அந்த லிஸ்ட் ஸ்டார்ட் ஆகிற வேல்யூல நம்ம ஸ்டார்ட் வேல்யூன்னு சொல்லுவோம். இதே எண்டுங்கிறது பார்த்தீங்கன்னா எங்கே அந்த வேல்யூ முடியுது, ஸோ அது எண்ட் வேல்யூன்னு சொல்லுவோம். ஸோ மிட் வேல்யூங்கிறது ஒன்றும் இல்லை, அதாவது ஸ்டார்ட் வேல்யூ பிளஸ் எண்ட் வேல்யூ டிவைடட் பை 2, அதாவது இன்டீஜர்ல நீங்கள் டிவைடட் பை 2 பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஒரு வேல்யூ கிடைக்கும். அந்த வேல்யூ பார்த்தீங்கன்னா ஒரு அட்ரஸ். ஸோ அந்த அட்ரஸ் நம்ம எந்த இடத்துல இருக்கோ அது மிட் வேல்யூன்னு சொல்லுவாங்க. அது நம்ம மார்க் பண்ணி வச்சு ஓகே. இப்போ நம்மளுக்கு டார்கெட் பார்த்தீங்கன்னா 9 கண்டுபிடிக்கணும். இந்த லிஸ்ட்ல நம்ம 9 எங்க இருக்குன்னு கண்டுபிடிக்கணும். ஸோ அந்த 9 கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்றோம்னா, இந்த 9யும் மிட் பாயிண்ட்டையும் கம்பேர் பண்றோம். இதுவும் ஈக்குவலா இருக்கான்னு ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கணும். இல்லையா அப்படிங்கிறது இன்னொரு கண்டிஷன் இருக்கு. இப்போ மிட் வேல்யூ டார்கெட்டை விட லெஸ் தென்னா இருக்கா அப்படின்னு கண்டுபிடிக்கும். ஸோ இப்போ 5 இஸ் லெஸ் தென் 9 அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா எஸ் தான். ஸோ அதனால நம்மளுக்கு இந்த ஸ்டார்ட் வேல்யூ மிட் பாயிண்ட்டுக்கு வந்துடும். அண்ட் தென் இந்த ஸ்டார்ட் வேல்யூ மிட் பாயிண்ட்டுக்கு வந்த பிறகு இந்த ஸ்டார்ட் வேல்யூ பிளஸ் என் வேல்யூ திருப்பி நம்ம மிட் பாயிண்ட் கண்டுபிடிக்கணும். ஸோ மிட் பாயிண்ட் கண்டுபிடிச்சு இங்கே 7ங்கிறதா மிட் பாயிண்ட். இப்போ நம்ம கம்பேர் பண்ணுவோம் 9ம் 7 ஈக்குவலான்ட்டு. கண்டிப்பாக கிடையாது. ஸோ 7 இஸ் லெஸ் தென் 9 அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக எஸ் தான். ஸோ அதனால திருப்பி இந்த ஸ்டார்ட் வேல்யூ 7க்கு மூவ் ஆயிடும். ஸோ 7க்கு மூவ் ஆன பிறகு அண்ட் தென் 7 பிளஸ் அதாவது ஸ்டார்ட் பிளஸ் எண்ட் டிவைடட் பை 2 திருப்பி ஒரு மிட் பாயிண்ட் கண்டுபிடிக்கணும். ஸோ மிட் பாயிண்ட் கண்டுபிடிச்சோன்னே அதோட மிட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா 9. இப்போ மிட் பாயிண்ட்டும் டார்கெட்டும் நம்மளுக்கு சேம் அப்படின்னு கண்டுபிடிக்கும். ஸோ சேம் தான். அதில் நம்மளுக்கு எந்த இடத்துல லொக்கேஷன் கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம பிரிண்ட்எஃப்ல பிரிண்ட் பண்ணலாம். ரொம்பவுமே சிம்பிள். நான் இங்கே ஸ்டெப் பை ஸ்டெப் எழுதியிருக்கிறேன். ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா, லோயர் பவுண்ட் அண்ட் அப்பர் பவுண்ட். ஸோ லோயர் பவுண்டுங்கிறது ஒன்றும் இல்லை, இதுதான் லோயர் பவுண்டுன்னு சொல்லுவாங்க. ஸ்டார்டிங் பாயிண்ட் தான் லோயர் பவுண்ட், அண்ட் அப்பர் பவுண்டுங்கிறது எண்டிங் பாயிண்ட். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் முடிஞ்சிருச்சு. செகண்ட் ஸ்டெப் என்னன்னு கண்டுபிடிக்கணும்னா, நம்ம மிட் இண்டெக்ஸ், அதாவது மிட் பாயிண்ட், அதாவது மிட் எங்கே இருக்குன்னு கண்டுபிடிக்கணும் இந்த லிஸ்ட்டில். அது கண்டுபிடிக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா இதுதான் ஃபார்முலா, அதாவது லோயர் ப்ளஸ் அப்பர் டிவைடட் பை 2. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நான் இன்டீஜர் டிவிஷன் யூஸ் பண்ணியிருக்கிறேன். ஸோ அதனால் நம்மளுக்கு ஒரு இன்டீஜர் வேல்யூ கிடைக்கும். ஸோ தட் நம்மளுக்கு ஒரு மிட் பாயிண்ட் கிடைச்சாச்சு. ஸோ இப்போ நம்ம அப்பர் பவுண்ட் கண்டுபிடிச்சாச்சு, அண்ட் லோயர் பவுண்ட் கண்டுபிடிச்சாச்சு, மிட் இண்டெக்ஸ் கண்டுபிடிச்சாச்சு. அடுத்தது ஆக்சுவல் ப்ரோக்ராம் கூட போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட்டு அதாவது நம்ம எல்லா வேல்யூஸுமே கண்டுபிடிச்ச பிறகு ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுறோம்னா, மிட் வேல்யூவும் நம்ம கண்டுபிடிக்கிற வேல்யூவும் சேமாக இருக்கான்னு கண்டுபிடிக்கணும். ஸோ இன்கேஸ் சேமாக இருந்துச்சுன்னா அந்த பொசிஷன் எங்கே, அப்புறம் ஃபவுண்டுன்னு சொல்லிட்டு ஒரு மெசேஜ் நம்ம பாஸ் பண்ணுறோம். ஸோ அதான் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம 9ம் 5ம் ஈக்குவலான்னு கண்டுபிடிக்கிறோம். ஸோ ஈக்குவல் இல்லைன்னா நம்ம அடுத்த ஸ்டெப்பு போவோம். இன்கேஸ் ஈக்குவலாக இருந்துச்சுன்னா அது என்ன பொசிஷனில் இருக்குது, அண்ட் தென் அதோட வேல்யூ நம்ம பிரிண்ட் பண்ணிக்கலாம். ஸோ இன்கேஸ் எனக்கு அப்பர் என்னது மிட் இண்டெக்ஸும் சர்ச் வேல்யூ நம்மளுக்கு ஈக்குவலாக இல்லை, இந்த ஸ்டேட்மெண்ட் எனக்கு ஃபால்ஸ் ஆயிடுச்சு, அந்த மாதிரி கேசஸ்க்குலாம் பார்த்தீங்கன்னா ஸ்டெப் 4க்கு போகும். ஸோ ஸ்டெப் 4ல் பார்த்தீங்கன்னா இப்போ ஸ்டெப் 4ல் பார்த்தீங்கன்னா நம்ம இதை ஃபால்ஸ் ஆயிருமா. ஸோ அதனால் இந்த லோயர் பவுண்ட் மிட் பவுண்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். ஏன் ட்ரான்ஸ்ஃபர் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ 5 இஸ் லெஸ் தென் 9. ஸோ அதனால நம்மளுக்கு ஸ்டார்ட் வேல்யூ இங்கே மூவ் ஆகுது. இதே இன்கேஸ் இங்கே ஒரு 10 வேல்யூ இருக்கு, 10 இஸ் கிரேட்டர் தென் 9 அப்படின்னு இருந்துச்சுன்னா இந்த என் வேல்யூ இங்கே மிட் பாயிண்ட்டுக்கு மூவ் ஆகும். ஸோ பேஸ்ட் ஆன் நம்ம வேல்யூ என்ன கண்டுபிடிக்கிறோமோ இந்த லோயர் பவுண்டும் அப்பர் பவுண்டும் நம்மளுக்கு சேஞ்ச் ஆகும். ஸோ அது எந்த மாதிரி கண்டிஷன் பார்த்தீங்கன்னா,
இஃப் நம்ம சர்ச் பண்ணுற வேல்யூ வந்து ஸ்மாலராக இருந்துச்சுன்னா இது வந்து அப்பர் பவுண்டுக்கு வந்து சேஞ்ச் ஆயிடும். அண்ட் மிட் இண்டெக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நியூ அப்பர் பவுண்டாக சேஞ்ச் ஆயிடும். ஸோ சேஞ்ச் ஆகிறது பார்த்தீங்கன்னா மிட் இண்டெக்ஸ்க்கு வந்து மூவ் ஆயிடும். இன்கேஸ் எனக்கு சர்ச் பண்ணுற வேல்யூ வந்து பிக்கராக இருந்துச்சுன்னா அப்போ வந்து லோயர் பவுண்டு வந்து இதுக்கு அதாவது மிட்டுக்கு வந்து மூவ் ஆயிரும். ஸோ மிட்டுக்கு மூவ் ஆச்சுன்னா நம்ம வந்து ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இப்படி தான் வந்து ஒரு பைனரி சர்ச் வந்து நம்மளுக்கு ஒர்க் ஆகுது. இது வந்து நம்ம வந்து பைத்தானில் வந்து எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். ஸோ அதுக்கு வந்து ஒரு லிஸ்ட்டு நான் க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ லிஸ்ட் இதுக்குள்ளே ஒரு நம்பர் ஆஃப் வேல்யூஸ் நான் போட்டுறேன். ஸோ இந்த வேல்யூஸ் நீங்கள் என்டர் பண்ணும்போது ஒரு அரேஞ்ச்மெண்ட் ஆர்டரில் இருக்கணும். இன்கேஸ் வந்து உங்களுக்கு அரேஞ்ச்மெண்ட்டில் இல்லைன்னா ஷார்ட் பண்ணிக்கோங்க. ஸோ நான் வந்து லிஸ்ட்டில் வந்து நான் வந்து ஷார்ட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணியிருப்போம். அந்த லிஸ்ட் வீடியோ வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் இருந்தாலும் நீங்கள் வந்து போய் செக் பண்ணிக்கோங்க. ஸோ அதை ஷார்ட் பண்ணோம்னா நமக்கு வந்து ஒரு கரெக்டான அரேஞ்ச்மெண்ட் ஆர்டரில் நம்மளுக்கு வந்து ஃபெட்ச் ஆகிடும் வேல்யூஸ் எல்லாமே. ஸோ அப்புறம் வந்து நீங்கள் வந்து பைனரி சர்ச் இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் டேரெக்டாகவே அரேஞ்ச்மெண்ட் ஆர்டர்லேயே தந்துடுறேன். ஸோ 4 7 8 then 12 45 99 102. ஸோ அப்படியே வந்து நம்மளுக்கு இன்க்ரிமெண்ட் ஆகிட்டே இருக்கும். ஸோ அந்த மாதிரி கேஸுக்கு தான் நான் பண்ணிகிட்ருக்கிறேன். ஒரு லார்ஜ் வேல்யூஸ் இப்போ நீங்கள் வந்து ஒரு 999 அந்த மாதிரி வேல்யூஸ் கண்டுபிடிக்கணும். அந்த மாதிரி கேஸஸ்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நம்ம வந்து பைனரி சர்ச் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஓகே, இப்போ வந்து நம்மளுக்கு வந்து கரெக்டான வேல்யூஸ்லாம் வந்து ஒரு கரெக்ட் அரேஞ்ச்மெண்ட் ஆர்டரில் இருக்குது. ஓகே, இப்போ வந்து நம்ம வந்து என்ன வேல்யூ கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு மென்ஷன் பண்ணிடணும். ஸோ வந்து n = 702 அப்படின்னு சொல்லிட்டு நான் மென்ஷன் பண்ணிடுறேன். ஸோ இந்த லிஸ்ட்டில் வந்து எனக்கு 702 வந்து கண்டுபிடிக்கணும். அது எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம வந்து லிஸ்ட்டு டிக்ளேர் பண்ணிச்சு, என்ன வேல்யூ டிக்ளேர் பண்ணிச்சுன்னு பார்த்துட்டோம். அண்ட் தென் நான் வந்து வெரி ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்னென்னா வந்து லோயர் பவுண்டும் அப்பர் பவுண்டும் கண்டுபிடிக்கணும். ஸோ அதுக்கு வந்து ஒரு ஃபங்க்ஷனில் வந்து நான் வந்து 2 ஆர்குமெண்ட் எடுத்துக்கிறேன். அதுக்கு முன்னாடி நான் வந்து ஃபங்க்ஷன் நேம் ஃபைண்டுன்னு சொல்லிட்டு நான் வச்சுறேன். ஸோ இதில் வந்து நான் லிஸ்ட்டுங்கிற ஒரு ஆர்குமெண்ட் பாஸ் பண்ணுறேன். அண்ட் தென் என்னங்கிற ஆர்குமெண்ட் பாஸ் பண்ணுறேன். லிஸ்ட்டுங்கிறது நம்ம ஆக்சுவல் லிஸ்ட்டு, என்னங்கிறது நம்ம ஃபைண்ட் பண்ணுற ஒரு வேல்யூ. இந்த ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டிக்ளேர் பண்ணணும். எல் வந்து அதாவது லோயர் பவுண்ட் வந்து அண்ட் அப்பர் பவுண்ட் வந்து மார்க் பண்ணணும். ஸோ அதுக்கு வந்து L = 0ன்னு வச்சுறேன். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா லிஸ்ட்டே எல்லாமே இண்டெக்ஸ் வேல்யூ பார்த்தீங்கன்னா 0லேருந்து ஆரம்பிக்கும். ஓகே, இப்போ வந்து அப்பர் பவுண்ட் வந்து கண்டுபிடிக்கணும். அப்பர் பவுண்ட் வந்து எப்படி கண்டுபிடிக்கிறது? என் கேஸ் எனக்கு என்னால் கவுண்ட் பண்ண முடியல, இண்டெக்ஸ் வேல்யூ அவ்வளோ வேல்யூஸ் இருக்குது. அந்த மாதிரி கேஸஸ்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம ஜஸ்ட் லென்த்துங்கிற ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி அதில் வந்து நம்ம லிஸ்ட்டுங்கிற வேரியபிள் பாஸ் பண்ணிடலாம். அண்ட் தென் -1. ஸோ லிஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 1 2 3 அந்த மாதிரிலாம் ஆரம்பிக்கும். ஆனால் வந்து இண்டெக்ஸிங் பார்த்தீங்கன்னா 0 1 2 3 தான் ஆரம்பிக்கும். ஸோ நம்ம -1 பண்ணிட்டோம்னா அதோட இண்டெக்ஸ் வேல்யூ நமக்கு ஃபெட்ச் ஆயிடும். ஓகே, நம்ம வந்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து லோயர் பவுண்டு அப்பர் பவுண்டு கண்டுபிடிச்சாச்சு. இப்போ வந்து மிட் இண்டெக்ஸ் கண்டுபிடிக்கணும். ஸோ மிட் இண்டெக்ஸ் எந்த மாதிரி கேஸில் நம்ம கண்டுபிடிக்கணும்னா இப்போ வந்து லோயர் வந்து பார்த்தீங்கன்னா இட் ஷுட் பி லெஸ் தென் யூவாக இருக்கணும். ஸோ அப்போ தான் நம்ம வந்து மிட் வேல்யூ கண்டுபிடிக்க முடியும். ஸோ அதுக்கு வந்து நான் வந்து while loop யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ while lower bound is less than or equal to நான் போட்டுக்கிறேன், ஆர் யூ அப்படின்னு சொல்லிட்டு நான் கொடுத்தேன். ஸோ அந்த மாதிரி கேஸஸ்லாம் பார்த்தீங்கன்னா எனக்கு மிட் வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஸோ மிட்டுங்கிற வேரியபிளை வந்து அந்த ஃபார்முலா வந்து இருக்கிறேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா L plus U இன்டிஜர் டிவிஷன் பண்ணுறோம். ஸோ இன்டிஜர் டிவிஷன் டிவைடட் பை 2 அப்படின்னு சொல்லிட்டு பண்ணோம்னா நம்மளுக்கு வந்து மிட் வேல்யூ கண்டுபிடிச்சிடும். ஸோ மிட் வேல்யூ நம்ம இப்போ கண்டுபிடிச்சாச்சு. அண்ட் தென் தேர்டு ஸ்டெப் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஃபஸ்ட் எடுத்தோடனே மிட் வேல்யூவும் நம்ம சர்ச் வேல்யூவும் ஈக்குவலாக இருக்கான்னு கண்டுபிடிக்கணும். அதுக்கு வந்து நம்ம வந்து இஃப் எல்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். இஃப் லிஸ்ட் ஆஃப் மிட் அது வந்து ஈக்குவல் டு என்ன இருந்துச்சுன்னா நம்ம வந்து இட் ஷுட் ரிட்டர்ன் ட்ரூ. நம்ம லேட்டராக கீழே வந்து ஒரு இஃப் எல்ஸ் வச்சு அந்த ட்ரூவா இல்லை ஃபால்ஸான்னு சொல்லிட்டு அதை ஃபெச் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து நம்மளுக்கு ட்ரூ ஆயிடுச்சு இல்லையா? இப்போ வந்து ட்ரூ ஆயிடுச்சு. ஸோ தென் நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இன்கேஸ் அது இல்லைன்னா இப்போ வந்து எனக்கு வந்து அவன் லோயர் பண்டும் சர்ச் பண்ணுற வேல்யூ மிட் வேல்யூ வந்து ஈக்குவலாக இல்லைன்னா நம்ம வந்து சேஞ்ச் பண்ண இல்லையா? ஸோ அதுக்கு வந்து எல்ஸ் பார்ட்டில் வந்து நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். எல்ஸ்லையும் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நம்மளுக்கு 2 கண்டிஷன் இருக்கு, முன்னாடியே பார்த்துருக்கோம். ஸோ இது வந்து சர்ச் வேல்யூ ஸ்மாலர் தென் அப்பர் பவுண்டாக இருந்துச்சுன்னா
மிட் வேல்யூ பிகம்ஸ் நியூ அப்பர் பவுண்ட் அப்படின்னு இருக்கும். ஸோ அந்த மாதிரி கேஸுக்கு ஃபர்ஸ்ட் எழுதலாம். இப்போ வந்து லிஸ்ட் மிட் இஸ் லெஸ் தென் என்ன இருந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணணும், அந்த வேல்யூவை ஸ்வாப் பண்ணுறோம். ஸோ அப்போ வந்து மிட்டுக்கு நம்ம மாற்றுறோம் இல்லையா, ஈக்குவல் டு லோயர் பவுண்ட் வந்து நம்ம மிட்டுக்காக மாற்றுறோம். ஸோ மிட்டுக்கு மாற்றினோம்னா நம்ம வந்து மிட்டுங்கிறது ஒரு இண்டெக்ஸ் வேல்யூ இல்லையா, ஸோ இண்டெக்ஸ் வேல்யூ டூ நம்ம வந்து ஒரு அட்ரஸாக மாற்றணும். அதனால் வந்து நான் ஜஸ்ட் +1 பண்ணிக்கிறேன். +1 இல்லை எனக்கு வந்து அதை விட கிரேட்டராக இருந்துச்சுன்னா நம்ம வந்து அப்பர் பவுண்டை சேஞ்ச் பண்ணணும். ஸோ அப்பர் பவுண்ட் ஈக்குவல் டு மிட். இங்கே வந்து நம்ம +1 பண்ணக்கூடாது, -1, ஏன்னா நம்மளுக்கு வந்து ரிவர்ஸ் ஆர்டரில் வரணும். அதனால் நம்ம வந்து -1 பண்ணிடுறோம். ஸோ தென் இது எதுவுமே எனக்கு கண்டுபிடிக்கல, இந்த வேல்யூவே இல்லை, எனக்கு அந்த லிஸ்ட்லேயே இல்லை அப்படின்னா நம்மளுக்கு வந்து ரிட்டர்ன் ஃபால்ஸ் ஆகிடும். ஸோ தென் நம்ம வந்து ரிட்டர்ன் ஃபால்ஸ் பண்ணிடலாம். ரிட்டர்ன் ஃபால்ஸ். ஓகே, ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து இப்போ வந்து நான் ரிட்டர்ன் ஃபால்ஸ் பண்ணிடணும். ஸோ நம்ம இப்போ வந்து எல்லா வேல்யூ இருக்குதுன்னு தான் சொல்லிட்டு கண்டுபிடிச்சிக்கோம், அதோட பொசிஷன் கண்டுபிடிக்கல. ஸோ நம்ம பொசிஷன் கண்டுபிடிக்கணும்னா வந்து டேரெக்டாக நம்ம வந்து ரிட்டர்ன் ட்ரூ இருக்கு இல்லையா, ஸோ எப்பப்பெல்லாம் ட்ரூ ஆகுதோ அப்பப்பெல்லாம் நம்ம வந்து இண்டெக்ஸ் வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஸோ ட்ரூ ஆகிற இடத்துல வந்து நம்ம வந்து ஒரு குளோபல் வேரியபிள், நம்ம எப்படி ஒரு லீனியர் சர்ச்சில் வந்து ஒரு அட்ரஸை கண்டுபிடிச்சோமோ அதே மாதிரி நம்ம வந்து இங்கே வந்து குளோபல் வேரியபிள் கண்டுபிடிச்சிக்கலாம். குளோபலுக்கு வந்து நான் ஜஸ்ட் பொசிஷன் சொல்லிட்டு வேரியபிள்லாம் கிரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ பொசிஷன் வந்து இங்கே என்னென்னு பார்த்தீங்கன்னா மிட் வேல்யூ. ஸோ மிட்டை நான் கண்டுபிடிச்சிக்கிறேன். அண்ட் தென் நம்ம வந்து இப்போ டேரெக்டாக வந்து இஃப்பில் வந்து நம்ம பாஸ் பண்ணிடலாம், அந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணணும் இல்லையா. ஸோ ஃபைண்ட் நம்ம என்னென்ன ஆர்குமெண்ட் பாஸ் பண்ணோம், லிஸ்ட்டுங்கிற ஒரு ஆர்குமெண்ட் பாஸ் பண்ணோம், என்ன நம்பர் கண்டுபிடிக்கணும்னு பாஸ் பண்ணோம். ஸோ இப்போ வந்து ஜஸ்ட் இப்போ இன்கேஸ் இந்த ஃபங்க்ஷன் வந்து ட்ரூ ஆயிடுச்சுன்னா ஃபவுண்டுன்னு சொல்லிட்டு நம்ம பிரிண்ட் பண்ணிடலாம். ஃபவுண்ட். ஸோ எங்கே எந்த இடத்துல ஃபவுண்ட் ஆயிருக்குன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு பதில் நம்ம பொசிஷன் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ ஃபவுண்ட் அட் நம்ம வந்து பொசிஷனை வந்து மார்க் பண்ணிக்கலாம். ஸோ பொசிஷன் இப்போ நான் ரன் பண்ணுறேன், எனக்கு ஒர்க் ஆகுதுன்னு பார்த்துலாம். ஓகே, ஸோ 702 எனக்கு வந்து ஆகலை, ஃபைண்ட் ஆகலை. ஸோ நம்ம இங்கே ஒரு மிஸ்டேக் பண்ணியிருக்கோம். ஓகே, ஜஸ்ட் நான் ரன் பண்ணுறேன். ஏன்னா நம்ம ரிட்டர்ன் பார்த்தீங்கன்னா எல் ஸ்பாட்டில் வந்து நம்ம வந்து கொடுத்துருக்குறோம். ஸோ அந்த எல் ஸ்பாட் வந்து பார்த்தீங்கன்னா வைல் பிளாக்கோட சேர்ந்தது, அதனால் வந்து வைல் பிளாக்கோட நம்ம ரிட்டர்ன் ஃபால்ஸ் தந்துடலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஃபவுண்டட் 7 எனக்கு கிடச்சிருச்சு. ஸோ 7 அப்போ கரெக்டாக கண்டுபிடிச்சிக்கான்னு பார்க்கலாம். ஸோ 1 2 3 4 5 6 7. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 7ல் வந்து 102 இருக்குது, அதுக்கு முன்னாடி இது கண்டுபிடிச்சிருக்கு. ஸோ அதனால் வந்து நம்ம இங்கே வந்து மிட் +1 அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிடலாம். இப்போ பார்க்கலாம். ஸோ 1 2 3 4 5 6 7 8. ஸோ 8ங்கிற இடத்துல வந்து நம்ம 702ங்கிற ஒரு வேல்யூ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு வந்து பிரிண்ட் ஆயிடுச்சு. ஸோ இன்கேஸ் இந்த 702 வந்து இல்லவே இல்லை, ஸோ வேல்யூ சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வேல்யூ பார்த்திங்கன்னா இந்த லிஸ்ட்லேயே இல்லை. ஸோ அப்போ வந்து நம்மளுக்கு வந்து எல்ஸ் பார்ட் வந்து நம்ம எழுதுகிறோம். ஸோ எல்ஸ் பிரிண்ட் நாட் ஃபவுண்டுன்னு சொல்லிட்டு ஒரு சிம்பிள் மெசேஜ் பாஸ் பண்ணிடலாம். ஒன்ஸ் நான் அதை ரன் பண்ணேன்னா எனக்கு நாட் ஃபவுண்டுன்னு சொல்லிட்டு பிரிண்ட் ஆயிடுச்சு. ஸோ இப்படி தான் வந்து நம்ம வந்து ஒரு பைனரி சர்ச் மெத்தட் வந்து யூஸ் பண்ணுறது. ஸோ நான் ஒரு ஸ்மால் பண்ணிக்கிறேன், ஸோ தட் உங்கள் ஹோல் ப்ரோக்ராம் உங்களுக்கு தெரியும். ஸோ இப்படி தான் வந்து நம்ம வந்து ஒரு பைனரி சர்ச் வந்து நம்ம யூஸ் பண்ணுறது. ஸோ லீனியர் சர்ச்சுக்கும் பைனரி சர்ச்சுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னு பார்த்தீங்கன்னா, பைனரி சர்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா லிஸ்ட்டோட வேல்யூஸ் பார்த்தீங்கன்னா ஒரு அரேஞ்ச்மெண்ட் ஆர்டரில் இருக்கும். அதே லீனியர் சர்ச்சில் பார்த்தீங்கன்னா ஒரு ரேண்டம் வேல்யூஸ் அப்படி இப்படின்னு இருக்கும். ஸோ நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு லிஸ்ட்டு வந்து எப்படி இருக்குன்னு பாருங்கள். அண்ட் தென் லிஸ்ட்டு வந்து உங்களுக்கு வந்து ஆர்டரில் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக பைனரிக்கு போங்க. இல்லை வந்து நீங்கள் வந்து அன்ஆர்டரில் இருக்கனால சேஞ்ச் பண்ண முடியாது, ஷார்ட் பண்ண முடியாது, அந்த மாதிரி கேஸஸ்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம லீனியர் சர்ச் வந்து யூஸ்